2-3 இடத்துல ஜென்ஸு கண் கலங்குறோம். இப்போ நான் அழுதுட்டேன். விரலுக்கேத்த வீக்கம் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. படமா இல்லாம ஒரு பாடமா எடுத்திருக்காரு. அபிஷேகர் சார், விசு சார், மௌலி, டைரக்டர் மௌலி, அவங்க படம் பார்த்த மாதிரி அருமையான படம், குடும்பத்து படம். கண் கலங்கி நான் வெளியே வரேன். கடைசியில் ஆனந்தமா இருந்தது படம். என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்திருக்காரு? குடும்ப ஸ்டோரி. அதாவது மனைவி எவ்வளோ கோவப்படுதோ புருஷன் மேலே, அதெல்லாம் இதில் வருது. குடும்பத்தில் நடக்கிறது எல்லாமே இந்த படத்தில் வந்துருது. எப்படி நடிச்சிருக்காங்க? அருமையான நடிப்பு. அவர் முனிஸ் அருமையான நடிப்பு. அவங்க ஹீரோயினும் சூப்பர் நடிப்பு. படத்துல ஏதாவது ஸ்லோவா போற மாதிரி அந்த மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்லோவாக போகிற எதுவுமே கிடையாது. 2-3 இடத்துல ஜென்ஸு கண் கலங்குறோம். இப்போ நான் அழுதுட்டேன். ஆமாம், என்ன மாதிரி சிங்கிள் 3 இடத்துல அழுதுட்டேன் நான். 3 இடத்துல அழுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் அருமையாக இருந்தது. நல்லா இருந்தது. மற்றபடி காமெடியா இருக்கு. காமெடிலாம் அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு இருக்கு, பார்க்கறதுக்கு ஈஸி நல்லா இருக்கு. கிளாஸ் மூவி வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. முனிஷ்காந்த் சாரோட ஹியூமர் சென்ஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெபியூட் போல இருக்கு மியூசிக்கு, மியூசிக் டைரக்டருக்கு. ஸோ அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முனிஷ்காந்த் சார் அண்ட் விஜயலட்சுமி மேமோட காம்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறனால அக்செப்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் மற்றபடி அவங்களோட அந்த இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலா எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, விரலுக்கேத்த வீக்கம் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. அது அந்த காலத்துல வந்தது. இது இப்போ கரண்டா 2Kல வந்து விரலுக்கேத்த வீக்கம் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷல் வந்துட்டு அங்கங்க டைமிங் சென்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். குரேஷி அண்ணாவா இருக்கட்டும், அப்புறம் இவரு இன்னொருத்தர் இருந்தாரு, ஐ குடன்ட் ரிமைண்ட் த நேம். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 பேரோட அந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல காமெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு எனக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஓரளவு ஓகே அந்த மாதிரி சொல்லலாம். மற்றபடி ஓவராலா மூவி வந்து நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறத பார்த்தாங்கன்னா புரியும். மிடில் கிளாஸ் படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரா இருக்குது. முனிஷ்காந்த் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. நல்ல காமெடியா வந்து 2.5 மணி நேரம் போறதே தெரியாம பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாரும் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல ஃபேமிலியோட பார்க்கணும். கேரளாலாம் இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப சூப்பரா கொண்டாடுறாங்க. நம்ம அதை பண்றது இல்ல. இந்த மாதிரி படங்களை நம்ம ஊக்குவிச்சாதான் அவங்க கலைஞர்களுக்கும் அது ஒரு இதா இருக்கும். அதனால எல்லாரும் வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. இது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும். எல்லா ஆடியன்ஸும் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இது ஒரு படமா இல்லாம ஒரு பாடமா எடுத்திருக்காரு. அதனால எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணுங்கிறது என்னோட விருப்பம். இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா பிடிக்கின்றதோட அவங்க இந்த ஜென்ரேஷன் வந்து இதை கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அப்பதான் வந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்கள மிடில் கிளாஸ்ல எப்படி வாழணுங்கிறது இந்த ஜென்ரேஷன் கத்துக்கறணும். இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா கத்துக்கறணும். காமெடி நல்லா இருக்கு. காமெடிலாம் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்குது. படம் ஓவராலா வந்து என்டர்டைன்மெண்டா இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச சீனா வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீன் தான். இதுல ஒரு அந்த செக்கை வச்சுதான் இருக்கும். அந்த செக்கு வந்து எப்படி கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான இதா இருக்கு. மிடில் கிளாஸ் படம் வந்து நீங்க குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. நீங்க அனைவரும் குடும்பத்தோட வந்து பாருங்க. இது நல்லா இருக்கும். இது இல்ல, அது ஒரு ஃபேமிலி படம் தான். இது எல்லாமே அது பிரச்சனை வரும். அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது விஷயம் இருக்கு. ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ வந்து மோட்டிவேஷனுக்காக போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பட் ஆனால் அது கடைசியில் சக்ஸஸ் ஆயிரும். படம் சூப்பராக இருக்கும், போர் அடிக்காது. கம்பல்சரி பிடிக்கும். இல்லை, லேக்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் படம் பார்க்க வந்து எந்த படம் பார்த்தாலும் லேக் இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா மட்டும் தான் படம் லேக் அடிக்கும். நீ பார்க்கறது நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ் ஒரு சாங் இருக்கு, சூப்பரா இருக்கும். நல்லா இருந்தது. சாதாரண மிடில் கிளாஸ்ல ஒரு பிரச்சனைனா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு வருத்தத்தை வந்து அவங்க தெரியாதனமா அந்த வீடியோ வெளியிடுறது, அது ஒரு பாசிட்டிவா நடந்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பல பேர் கமெண்ட் தவறா பண்ணா கூட அதனால ஒரு நல்லது செய்யவும் ஆள் இருக்குன்றது நல்ல. எல்லாருமே விஜயலட்சுமி நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. பிடிக்கும். வாழ்த்துக்கள். சாதாரண ஓகே, நம்மள மாதிரி உள்ள வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு.
மிடில் கிளாஸ்ன்றது கரெக்டான டைட்டில். 2-3 இடத்துல வந்து முனிஷ்கான் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஓவரால் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப டச் பண்ணது அந்த சட்டிலான உள்ள காமெடி அது நல்லா இருக்கு. விஜயலட்சுமி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது மாதிரி விஜயலட்சுமியும் நிறைய படம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களோட டைலாக் டெலிவரிஸ் ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேக்னு ஒன்றும் சொல்லலை, போகுது நல்லா ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கு. இந்த ஜென்ரேஷன் வந்து அதாவது ரத்தம் பழி வாங்குறது இதை மட்டுமே விரும்புகிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்காது. அது மாதிரி இருக்கவங்க பிடிக்காது. இப்போ என்னைய மாதிரி அதை பார்த்து வெறுத்தாயிடுச்சு. இப்போ எனக்கு உண்மையாகவே இப்போ வர்ற படம்லாம் நிறையா கத்தி, பெரிய பெரிய கத்தி, ரத்தம், இதை பார்த்து வெறுப்பாகி போச்சு. ஆனால் இந்த மாதிரி படம் பார்க்குறது நல்லா இருக்கு. அது அதை சொன்ன மாதிரி நம்ம வி சேகர் சார், விசு சார், மௌலி, டைரக்டர் மௌலி, அவங்க படம் பார்த்தது மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் பார்க்கணும் கண்டிப்பாக. இதை வந்து இப்போ இருக்கிற அந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்களோ அந்த 30-35 இருக்கிறவங்க பார்க்கணும். பார்த்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சின்ன கருத்து தான், அதை ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல பெருசா நல்லா இது சொல்லியிருக்காங்க. வைலன்ஸ் நிறைய படம் வந்த இடத்துல சைலண்டா சூப்பரா மெசேஜ் சொன்ன நல்ல பாடம். இல்ல போர் எல்லாம் அடிக்கலங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இயல்பா, ரொம்ப நேச்சுரலா இருக்கு. நம்ம வீட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா நேச்சுரலா, ரொம்ப சந்தோஷமா அந்த டைம் 2 hours போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கதை ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல டெஃபினட்டா இந்த ஜென்ரேஷன்ல எல்லா ஜென்ரேஷன்லயும் குடும்பமா தானே இருக்கு. அதனால எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த மூவி கண்டிப்பா பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அருமையா இருக்குங்க. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். மிடில் கிளாஸ். ரொம்ப டைரக்டர் வந்து இப்ப இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில இந்த படம் வந்து குடும்பத்தோட வந்து பார்த்து குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி பெண்களும் ஆகட்டும், ஒரு கோபமும் ஆகட்டும், நல்லா இருக்கு படம். அருமையா இருக்கு. குடும்பத்தோட கண்டிப்பா பிடிக்கும். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஆமா என் குடும்பத்தோட வந்து யங் ஜெனரேஷன் பார்த்தா மாற்றங்கள் நிறைய ஏற்படுத்தக்கூடிய படம் தான் இது. பார்க்கணும், நல்லா இருக்கும், புரிஞ்சுக்கலாம். அருமை வாழ்ந்திருக்காரு. ஆமா அவங்களும் அருமையா நடிச்சிருக்காங்க.